டாக்டர் நான் வந்து இந்த 40 இயர்ஸ்ல இருந்தே வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் சாப்பாடை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். டெய்லி வாக்கிங் வந்து போகிறேன். ஆனாலும் எனக்கு வெயிட்டை குறைக்கவே முடியல. ஸோ அதுவும் மெயினாக நான் காலையில் 5 மணிக்கு எழுந்தேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். ரொம்ப வந்து நான் என்கேஜ்டாக இருக்கிறதுனால என்னால் சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ வெயிட் 20 கிலோ வரைக்கும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 60 கிலோவில் இருந்தேன்னா 80 கிலோவுக்கு மாறிட்டேன். எப்படி வெயிட்டை குறைக்குது? ஸோ இந்த 40 ப்ளஸில் இல்லை வந்து ஒரு 50 ப்ளஸில் இருக்கும் பொழுது நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதனால தான் நமக்கு வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 20 வயசில் பார்த்தீங்கன்னா 2 நாள் நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா கூட 2 கிலோ வந்து குறையும். ஆனால் ஒரு 40 ப்ளஸ்லேயோ இல்லை 50 ப்ளஸ்லேயோ இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பாடே சாப்பிடாமல் இருந்தால் கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் சாப்பாடே ரொம்ப கம்மியாக தான் நான் சாப்பிட்றேன். நான் நினச்சிட்டு இருப்பேன் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து வாக்கிங் போனோம், சாப்பாடும் கம்மியாக தான் சாப்பிட்டோம், வெயிட் எப்படியும் 2 கிலோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் ஏறி நின்னா 1 கிலோ எக்ஸ்ட்ரா காட்டுது டாக்டர். 40 ப்ளஸ்லேயோ இல்லை 50 ப்ளஸ்லேயோ எதனால் வெயிட்டு குறைய மாட்டேங்குது? இதை எப்படி சரி பண்ணுறது? அதற்கான 10 வழிமுறைகளை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டு குறையும். இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே 10 கிலோ வரைக்கும் வெயிட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு 45 வயது 50 வயது ஆகும் பொழுது உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கக்கூடிய லெக்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்திருந்தாங்க. ஸோ டாக்டர் நான் வந்து இந்த 40 இயர்ஸில் இருந்தே வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் சாப்பாடை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். டெய்லி வாக்கிங் வந்து போகிறேன். ஆனாலும் எனக்கு வெயிட்டை குறைக்கவே முடியல. ஸோ அதுவும் மெயினாக நான் காலையில் 5 மணிக்கு எழுந்தேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். ரொம்ப வந்து நான் என்கேஜ்டாக இருக்கிறதுனால என்னால் சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ வெயிட் 20 கிலோ வரைக்கும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 60 கிலோவில் இருந்தேன்னா 80 கிலோவுக்கு மாறிட்டேன். எப்படி வெயிட்டை குறைக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 40 ப்ளஸில் இல்லை வந்து ஒரு 50 ப்ளஸில் இருக்கும் பொழுது நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதனால தான் நமக்கு வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 20 வயசில் பார்த்தீங்கன்னா 2 நாள் நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா கூட 2 கிலோ வந்து குறையும். ஆனால் ஒரு 40 ப்ளஸ்லேயோ இல்லை 50 ப்ளஸ்லேயோ இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பாடே சாப்பிடாமல் இருந்தால் கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் சாப்பாடே ரொம்ப கம்மியாக தான் நான் சாப்பிட்றேன். நான் நினச்சிட்டு இருப்பேன் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து வாக்கிங் போனோம், சாப்பாடும் கம்மியாக தான் சாப்பிட்டோம், வெயிட் எப்படியும் 2 கிலோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் ஏறி நின்னா 1 கிலோ எக்ஸ்ட்ரா காட்டுது டாக்டர். ஸோ இது வந்து நிறைய பேர் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு குறையக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற ஒரு நிலையோட தான் நிறைய பேரை வந்து நம்ம சந்திக்கிறோம். 40 ப்ளஸ்லேயோ இல்லை 50 ப்ளஸ்லேயோ எதனால் வெயிட்டு குறைய மாட்டேங்குது? முதல் விஷயம் ஹார்மோன் சேஞ்சஸ். ஸோ பாடியில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் உடம்புல நிறைய கொழுப்பாக வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் அது கொழுப்பாக மாற ஆரம்பிக்கிறதுனால தான் உங்களுக்கு வெயிட்டு அடிவயிற்று பகுதியில் தொடை பகுதியில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். தசைகளோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ தசை குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு சத்துக்களாக மாற்றப்படாது. அது எல்லாமே கொழுப்பாக தான் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால தான் 40 ப்ளஸுக்கு மேலே நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டா கூட உடம்பு வெயிட் வந்து அதிகமாக போட்டுகிட்டே போகுது. 3வது விஷயம் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை. நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து எனக்கு வேலை இருக்குது டாக்டர், அதுக்கப்புறமா கூட எனக்கு தூக்கம் சரியாக வரல. சரியான இரவு தூக்கம் இல்லாதனால அடுத்த நாளில் பசியை அதிகப்படுத்துறதுக்கான கெர்லின் ஹார்மோனோட அளவு அதிகமாகும். சாட்டிட்டியை கொடுக்கறதுக்கு, அதாவது வயிறு நிரம்பின அந்த உணர்வை கொடுக்கறதுக்கான லெப்டின் ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லை அப்படின்னாலே உடல் சோர்வு அதிகமாகுது. அதை சரி பண்ணுறதுக்காக அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறது. ஸோ வேலை செஞ்சு தான் ஆகணும், காஃபி குடித்தா தான் எனக்கு வந்து அந்த எனர்ஜியே கிடைக்குது. இது நிறைய பெண்களுக்கு உடல் எடை அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது? அதற்கான 10 வழிமுறைகளை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டு குறையும். இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே 10 கிலோ வரைக்கும் வெயிட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
முதல் விஷயம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீனும் ஃபைபரும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நாட்டுக்கோழி முட்டையோ, வேக வச்ச பயிறு வகைகள், அது கூட வேக வச்ச காய்கறிகள், இந்த ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்சுலின் வந்து இம்மீடியட்டாக ஸ்பைக் ஆகிறத நம்ம குறைச்சிக்கலாம். மார்னிங்லேயே நம்மளுடைய மெட்டபாலிசம் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது விஷயம், காலை நேரங்களில் கருவேப்பிலை இஞ்சி சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி துண்டு வந்து தட்டி போட்டுட்டு அதை ஒரு டீ மாதிரி வந்து கொதிக்க வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சத்துக்களாக மாறும், அது கொழுப்பாக வந்து மாறாது. மூணாவதாக, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணீர் வந்து குடிங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் வெதுவெதுப்பாக வெந்நீர் வந்து குடிங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் டைஜஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஃபுட் எடுக்கிறதும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பாக வந்து வெந்நீர் எடுத்துக்கலாம். நாலாவதாக, நீங்கள் சாப்பிட்ற உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ நல்லா மென்று சாப்பிடும் பொழுது தான் நமக்கு லெப்டின் வந்து கரெக்டாக நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ லெப்டின் சுரந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்தியான ஒரு உணர்வே வரும். அது சுரக்கலை அப்படின்னா நீங்கள் நிறைய உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, ஒவ்வொரு கவளம் உணவையும் குறைஞ்சது 5லேருந்து 10 முறையாவது நல்லா மென்று சாப்பிடுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு 30 டைம்ஸாவது நல்லா மெல்லணும். அந்த உணவை நல்லா கூலாக்கி வந்து நம்ம எடுத்துக்கணும். பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுக்கான டைம் வந்து இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 முறை நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உடம்புல அந்த லெப்டின் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் குறைந்த உணவுலேயே உங்களுக்கு திருப்தியான ஒரு உணர்வு வந்து கிடைச்சிடும். ஆறாவதாக, சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. ஸோ ஒரு 40 இயர்ஸோ இல்லை 50 இயர்ஸ்க்கு மேலேயோ போகும்பொழுது சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது முக்கியமாக ஜூஸஸ் எடுத்துக்கிறது, இல்லை இந்த சோடா வகையான பானங்கள் எடுத்துக்கிறது, இதை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏழாவதாக, ஏர்லி டின்னர். ஸோ நைட்டு 7 மணிக்குள்ளே வந்து உங்கள் டின்னரை வந்து முடிச்சிடுங்க. ஸோ நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு வெயிட் குறையும். எட்டாவதாக, நல்ல இரவு தூக்கம் வந்து அவசியம். நல்ல இரவு தூக்கம் வந்தால் தான் மெலட்டோனின் வந்து சுரக்கும், க்ரோத் ஹார்மோன் வந்து சுரக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா குறைக்கும், ஹார்மோன்ஸையும் வந்து ரெகுலேட் பண்ணும். 9வதாக, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸோ தியான பயிற்சிகள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் உங்களுக்கு வெயிட் போடும். 10வதாக, நீட். அதாவது நீட் அப்படின்னா நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் உங்கள் உடம்புல கலோரி எரிக்கப்படக்கூடாது. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுதும் உங்கள் உடம்புல வந்து கலோரிகள் வந்து எரிக்கப்படணும். ஸோ அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறீங்க, இல்லை 8 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் எழுந்து ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் வந்து நடங்க. இல்லை நீங்கள் நிற்கிற இடத்துலையே வந்து உங்களுடைய குதிங்கால்களை மட்டும் உயர்த்தலாம். இல்லை உங்களால் முடிஞ்சுது, வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ஒரு 10 ஸ்குவாட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். அதாவது உட்கார்ந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை நல்லாவே வந்து குறையும். ஸோ இது கூட நீங்கள் டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டீடாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 40 வயதுக்கு மேலேயும் உடல் எடையை குறைக்கிறது, அதுவும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறது சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏன் உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையிலையும் நம்ம எப்படி ஹெல்த்தியாக வந்து வெயிட்டை குறைக்கிறது, அதற்கான 10 விதமான வாழ்வியல் முறை மாற்றங்களையும் உணவு முறை மாற்றங்களையும் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டீடாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் அற்புதமான மாற்றங்களை வந்து பார்க்கலாம். ஸோ இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 1ஆம் வாரம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும்,
5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.